பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளில் வேதப்பாடு நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 12 வாசல்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குப்பமேட்டு வாசலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு வாசல்களும் ஒவ்வொரு காரியத்தை போதிக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். தேவ பிள்ளைகளே, இது 5வது வாசலாக இருக்கிற குப்பமேட்டு வாசலை கட்டுகிறது யார் என்று சொன்னால், நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மல்கியா என்று கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மல்கியா என்கின்ற வார்த்தை மூலமொழியில் மல்கிஷா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மல்கிஷா என்று சொன்னால் தேவன் என் ஆலோசகர் என்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அலங்கம் கட்டுவதற்கு எவ்வளவேனும் தகுதி இல்லாத ஒரு மனுஷன்தான் யார் என்று சொன்னால் நெகேமியா. காரணம் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, இவர் சாதாரண ஒரு பானபாத்திரக்காரன் தான். எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் அலங்கம் கட்டுகிறது அது லேசான காரியம் அல்ல. அதுவும் வரிசையாக கட்டல. யார் யார் கர்த்தர் எங்கெங்கே ஏவுகிறாரோ அந்தந்த இடத்துல அலங்கங்கள் கட்டி கொண்டே வராங்க. இதை ஒன்று இணைப்பதற்கு அது லேசான காரியம் இல்லை. இதை குறித்து பயமும் நடுக்கமும் நெகேமியாவுக்கு இருக்கிற போது இப்போ தான் மல்கிஷா சொல்கிறாரு, குப்பமேட்டு வாசலை நான் கட்டுவேன் என்று சொன்ன உடனே அதற்கு நெகேமியா கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்டவுடனே அதற்கு சொல்லுகிறார் மல்கிஷா என்று சொன்ன உடனே தேவன் என் ஆலோசகர் என்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நெகேமியா பயந்தார். நான் எப்படி அங்கங்கு கட்டி கொண்டு வருகிற இந்த பட்டணத்தினுடைய அலங்கத்தை எப்படி இணைப்பேன் என்று தெரியல என்று சொல்லி பயப்படும் போது நெகேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவன் உனக்கு ஆலோசனை கொடுத்து கட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா, இயேசு கிறிஸ்துக்கு 5 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற நாமங்களில் ஒன்று ஆலோசனை கர்த்தர், அதிசயமான ஆலோசனை கர்த்தர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆலோசனையில் என்ன இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய பலன் இருக்கும் என்று பொருளாக இருக்கிறது. அவர் ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை கொடுப்பாருன்னா தேவனுடைய பலனும் அதில் காணப்படும். தேவ பிள்ளைகளே, ஆதியாகமும் 30ஆம் அதிகாரம் 37லேருந்து 40 நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா 10 முறை யாக்கோபுக்கு சம்பளத்தை மாற்றுகிறார். ஆனாலும் கூட யாக்கோபு திரும்பி வரும்போது 20 வருஷம் தன்னுடைய மாமனார் வீட்டிலேருந்து திரும்பி வரும்போது ஆடு மாடுகள் பெருக்கத்தோடு 2 பரிவாரங்களோடு வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஏமாற்றுக்காரனாக இருக்கிற அவங்க மாமா மத்தியில் இருந்து அவர் இந்த ஆசீர்வாதம் பெற்றதுக்கு காரணம் என்ன? ஆதியாகமும் 31:10 நாம் வாசித்து பார்ப்போம்னா சொப்பனத்தில் யாக்கோபுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். இவ்விதமான மரங்களுக்கு முன்பதாக ஆடுகள் பொழியும் போது இவ்விதமான குட்டிகளை போடும் என்று கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குப்பமேட்டு வாசல் எதை நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கணுங்க. கர்த்தர் ஊழியத்துக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, நம் செய்கிற தொழில் வியாபாரத்துக்கும் சரி, கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனைப்படி நடக்கும்போது தேவ பிள்ளையே, தேவ பலன் அதில் செயல்பட்டு எல்லா காரியத்தையும் என் தேவனாகி கர்த்தர் ஜெயமாக முடிப்பார். ஆகவே தான் யாக்கோபு தன்னுடைய தந்திரத்தினால் எல்லாரையும் ஏமாற்றின்னு வந்தார். எல்லா இடத்துலையும் தோற்று போனார். தகப்பனாரை ஏமாற்றினார், கூட பிறந்த சகோதரனை ஏமாற்றினார், மாமனாரை ஏமாற்றினார். பிற்பாடு மாமனார் இவரை ஏமாற்றுகிற காரியத்தில் நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, தேவ ஆலோசனையின்படி அவர் நடந்தது நிமித்தமாக கர்த்தர் அவர் தேவனுடைய பலம் அதில் செயல்பட்டதுனால 2 பரிவாரங்களோடு வரும்படியா என் தேவனாகிய கர்த்தர் செய்தார். ஆக எப்படி நடப்போம் என்று கலங்க வேண்டாம். தேவனுடைய ஆலோசனையின்படி தேவன் ஆலோசனை அவருடைய செயலுக்காக காத்திருந்து நம்ம நடப்போம்னா கர்த்தருடைய பலன் அப்படின்னா அதில் காணப்படும்.
தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அடுத்த வாசலை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.